கொங்காடை ஒரு அழகிய கிராமம். யூடியூப்பில் அங்கே வாழும் மக்கள் காட்டுற அன்பையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு போகணும்னு நினச்சோம். இதுதான் அந்த ஊர். அந்த ஊருக்கு அந்தியூர் போய் தான் போக முடியும். இதில் ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணி அந்தியூர் போயிட்டு அங்கே இந்த பஸ்ஸில் தான் அந்த ஊரை நாங்கள் ரீச் பண்ணோம். இந்த ஊர் போகிற வழி எல்லாமே அருமையாகவும் நல்ல ஒரு சீனரிக் பிளேஸாகவும் இருக்கும். அந்த ரூட்டை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். இந்த சாமிகிட்டையும் அந்த மக்களும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு எங்களோட பயணத்தை அந்த பஸ்ஸில் தொடங்குகிறோம். அந்த பஸ் போகிற ரூட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு மிஸ்ட் அப்படிங்கிற அந்த பனியும் அங்கே கொட்டி கிடந்துச்சு. கேமராவை எந்த பக்கம் ஆட்டினாலும் அந்த பக்கம் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பனித்துளிகளும் க்ரீனிஷான அந்த தோற்றங்களும் கண் முன்னாடி கொட்டி கிடந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ரோடு. இந்த ரோடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பஸ்ஸில் நாம் போகும்போது அந்த வண்டியோட ஓட்டுநரும் நடத்துனரும் ஏகப்பட்ட பேர் வீடியோ எடுத்துட்டாங்க, நம்மளை இதில் காட்டிகிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு கண்ணாடி முன்னாடி வீடியோ வச்சு எதையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நாங்களும் அந்த பிரயாணத்தை அருமையாக அந்த ரோட்டில் போக ஆரம்பித்தோம். ஸோ நம்மளோட எய்ம் யானை வரும், புலி வரும், இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்து போகிறதில்ல. கண்ணுக்கு அழகாக பச்சை பசேல்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டு பக்கமும் அந்த பசுமை தெரியுது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பல ஊருக்கு சென்றிருந்தாலும் இந்த மாதிரி நாங்கள் பார்த்தது கிடையாது. மிகவும் அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா அங்கே எல்லாமே காவலுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல கூட ரொம்ப ரிஸ்கியான இந்த காட்டுக்குள்ளே எப்படி தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு உயிரை பணையம் வச்சு தான் அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. பார்த்தோம்னா இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் காவல் உடுப்பில் அங்கே உட்காந்து காவல் காத்துட்ருக்கிறாரு. ஸோ பஸ்ஸில் போகும்போதே நமக்கு இவ்வளவு பார்த்திங்கன்னா அவர் பார்த்து இப்போ கிராஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா பஸ்ஸில் போகும்போதே ஒரு திகிலூட்டும் பயணமாக தான் இது இருந்துச்சு. அப்படி இருக்கிற இடத்துல இவங்கெல்லாம் உயிரை பணையம் வச்சு நமக்காக காவல் காத்துட்ருக்கிறதும் அந்த காடுகளை பாதுகாக்கிறதையும் பார்க்கும் பொழுது மனசுக்கு இவங்க ஒரு ரிஸ்க்கான வேலையை நமக்காக செய்கிறாங்க. அதனால் அந்த வனக்காவலர்கள், வனச்சரர்கள், அந்த காட்ஸ் இவங்க எல்லாமே ஒரு அரும்பணியை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கும் தோணுச்சு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த பனிமூட்டத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டுருங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா ரோடு போடுற பணியும் நடந்துகிட்ருக்குது. அவங்களும் உயிரை பணையம் வைத்து தான் அந்த யானை காட்டுக்குள்ளேயும் வனவிலங்குகள் நடமாடும் பகுதியிலும் அந்த பணியை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த கொங்காடை போகிற வழி. ஸோ இதுவும் ரொம்ப அருமையான இடம். ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் கொடைக்கானல், ஊட்டி பக்கம்தான் இருக்கும். ஆனால் இங்கேயும் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மலை ஆவாரை செடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே ரெண்டு பக்கமும் வீடியோ மட்டும் அப்படியே கவர் பண்ணி அதை டீசெண்டாக இதை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டோம். இந்த ஊரில் சுற்றி பார்க்குறக்கு பார்க்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க ஒரு சைட் சீயிங். அந்த பஸ்ஸில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா போய் இறங்கி ஒரு டீ கடை கூட இருக்காது. அப்புறம் அந்த பஸ் கண்டக்டர் டிரைவருக்கு ஒரு கடையில் டீ வச்சு கொடுத்தாங்க. அதே இடத்துல நாங்களும் போய் ஒரு வர டீ மட்டும் குடித்தோம். அந்த பால் போட்டு டீ நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடைக்காது. விதவிதமான இடங்களுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது மனிதனின் மூளைக்கு விதவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரும். நாம் ஒரே இடத்துல தேங்கி இருந்தோம் அப்படின்னம்னா அது ஒரு பாசி பிடிச்ச மாதிரி வாழ்க்கையில் டிப்ரெஷன், இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கெல்லாம் செல்லக்கூடும். அதனால் வாரத்தில் ஒரு தடவை எங்கேயாவது சுற்றி இருக்கிற இடங்களுக்கு
சென்று வர, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்க, இந்த உலகம் இவ்வளோதான் சொல்லிட்டு அவங்கவுங்க ஊருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உலகத்தை சுற்றி பார்க்காம இருக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு இடம் பஸ்ஸு பிடிச்சோ காரை பிடிச்சோ சொந்த கார்லேயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நாலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்படி இந்த ஊருக்கு போகும்போது இங்கே இருக்கிற விவசாயம் எப்படி நடக்குது, என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வண்டியில் இருக்கிற மக்கள்கிட்டயே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு டீ கடை கூட இல்லாமல் ஒரு ஊர் இன்னுமே வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஆச்சரியம். ஆனால் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. அங்கே வசதிகள் வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்குது. இன்னும் போக போக இன்னும் வசதிகள் எல்லாமே வரும். அதற்கான எல்லா வாய்ப்புமே இந்த நல்லாவே தெரியுது. ஸோ விவசாயமும் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே ஒரு இடத்துல பூண்டு விளைவிச்சிருந்தாங்க. இந்த விவசாயமெல்லாம் நான் வந்து புதுசாக பார்க்குறேன். மலைகள் அப்படின்னாவே அந்த டீ பிளான்டேஷன் அந்த தேயிலை தான் தெரியும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறதும் வந்து உணர முடியுது. இது அந்த சைடில் இருக்கிற வீடுகள். ஸோ அதே மாதிரி இந்த ஏரியா வந்து பசுமை இருக்குது. என்றைக்குமே இதே பசுமை மேலும் மேலும் பசுமையாகி ஊர் மக்கள் செழித்து வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாகவும், இதுபோல் பயணங்கள் வந்து வாழ்க்கையில் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம வந்து நல்ல நல்ல பயணம், கண்ணுக்கு குளுமையாக மூளைக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய அந்த பயணம் வந்து எல்லாருக்கும் அமையணும். அந்த இயற்கை வந்து அதற்கு அருளணும் சொல்லிட்டு நாம் அந்த பயணத்தை மேலும் தொடருவோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து எப்பவுமே பயணிச்சுட்டே இருங்க.